டு நாட் கம்பேர் வித் அதர்ஸ். மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. குரங்கால சுமையை தூக்க முடியாது, கழுதனால மரத்துக்கு மேல ஏற முடியாது. அதனால கழுதை இருக்காது, மரத்துக்கு மேல ஏறாதனால யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபெல்லோ. கழுதை பார்த்து சொல்லுவீங்களா? குரங்கு அது சுமைகளை தூக்க மாட்டேங்க சொல்லிட்டு குரங்க பார்த்துட்டு யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லுவீங்களா? குரங்கு உங்களை பார்த்து யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லும். உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்க, நான் கழுதடா, அது குரங்கு சொன்னா குரங்குடா, எங்க எல்லா பேருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குடா, நீதான்டா யூஸ்லெஸ் ஃபெல்லோ, இறைவன் உனக்கு மூளையை கொடுத்துருக்கான, அந்த மூளையை பயன்படுத்தாம இருக்கியே அப்படி சொல்லி குரங்கும் கழுதையும் உங்களை திட்டுற அளவுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. கம்பேரிஷன். நான் சொல்ல வர்றது, ஒரு மிருகத்தையும் இன்னொரு மிருகத்தையே கம்பேர் பண்ண முடியாது என்று இருக்கும் பொழுது, ஒரு தனிப்பட்ட சிந்தனையை கொண்டுள்ள ஒரு மனிதன் இன்னொரு தனிப்பட்ட சிந்தனையை கொண்டுள்ள மனிதனோடு எப்படி கம்பேர் பண்ணலாம்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன? கம்பேரிஷன் இருக்கா, இது நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு சமாதி கட்டுறதுக்கு சமம். இந்த வார்த்தை நோட் பண்ணி, கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு சின்ன வயசுல உள்ள நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு, தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு எனக்கு என்ன நடந்துச்சு. ஆனா யாரெல்லாம் என்ன கம்பேர் பண்ணாங்களோ 5 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அது அப்படியே மைண்ட்ல இருக்கு, அப்படியே மைண்ட்ல இருக்கு. 25 வயசானாலும் அப்படியே மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் என்ன கம்பேர் பண்ணாங்க? என்னையும் அண்ணனையும் தான் கம்பேர் பண்ணிருப்பாங்க, என்னையும் என் குடும்பத்துல உள்ள வேற ஒரு பையனை தான் கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படியே மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ கண் முன்னாடி எனக்கு ஞாபகம் வரும். நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன? உங்களுடைய குழந்தைய உங்களுக்கு எதிரியா மாத்தணும்னா தாராளமா கம்பேர் பண்ணுங்க. அடுத்தது, do not pressure or shout. உங்களுடைய குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க, பிரஷர் கொடுக்காதீங்க, திட்டாதீங்க. 10th தான் எல்லாமே சொல்லாதீங்க. அப்போ இந்த பிரஷர் கொடுத்து 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 உங்களுடைய குழந்தைய பிரஷர் குக்கர் மாதிரி வெடிக்க வச்சிடாதீங்க. அதே மாதிரி திட்டாதீங்க. எருமை, கழுதை, உன்னால படிக்க முடிய மாட்டேங்குது, ஒண்ணுக்குமா ஆகாத, அப்படி இப்படி சொல்லிட்டு திட்டாதீங்க. நீங்க பெருசா பண்ணிட்டீங்களோ? அம்பானி கட்டின ஸ்கூல்ல மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க படிக்க வச்சுட்டு இருக்கீங்க? கிடையாதானே. ஏதோ ஒரு நார்மலான ஸ்கூல்ல தானே நீங்க படிக்க வைக்கிறீங்க. உங்களாலேயே உங்களுடைய ஸ்டேட்டஸை ஹை பண்ண முடியல, பெரிய இடத்தை எத்த முடியல, உங்களுடைய குழந்தைங்க மேலேயே நீங்க பிரஷர் கொடுக்குறீங்க. சொல்றது புரியுதா? நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு பிரஷர் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுத்தம், அந்த அழுத்தத்தை நீங்க உங்களுடைய குழந்தைகளின் மீது திணிக்கிறீங்க.